கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். பஞ்ச காலத்திலே எகிப்திற்கு போக புறப்பட்ட ஈசாக்கினிடத்தில், நீ எகிப்திற்கு போக வேண்டாம், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஈசாக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு கேரார்லேயே தங்கிட்டான். ஆண்டவர் குறிப்பிடக்கூடிய எல்லைக்குள்ள இருந்து செயல்படும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மளோட இருந்து நம்மளுடைய செயல்களை பெருக செய்கிறாரு, நன்மையாக மாற்றுறாரு. இதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. கர்த்தர் நம்மளை ஒரு எல்லையில் நிறுத்துறதுடைய நோக்கமே நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவ சித்தம் செய்கிறவங்களா இருக்கிறோமான்றதை பார்க்கறதுக்காக தான். தேவன் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தத்தின்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தா என்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகுன்றதை குறித்து இன்னைக்கு தியானிக்கக்கூடிய வசனங்கள் விவரித்து காமிக்குது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். தேவன் நம்மளை வச்சிருக்கக்கூடிய இடத்துலையும் ஸ்தானத்துலேயும் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிச்சு கொள்ளலாம். பல வேளைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் காரணம் என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா தேவன் வச்சிருக்கக்கூடிய இடத்தையும் ஸ்தானத்தையும் விட்டு விலகி இருக்கிறது தான்னு நமக்கு நல்லாவே புரியும். சூழ்நிலைகள் மாற மாற மனுஷங்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை தங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இக்கட்டான சூழ்நிலையிலையும் தேவன் எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருந்தாதான் தேவனுடைய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான்னு ஆதியாகமம் 26:12 நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவன் சொன்ன தேசத்துலேயும் இடத்துலையும் இருந்ததுனால 100% கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. அதாவது முழுமையான பலனை பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் சூழ்நிலைகளை பார்க்காம சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தரை நோக்கி பார்த்தான். மனுஷங்க எல்லாருக்குமே 100 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆசைதான். ஆனால் சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுல அவ்வளவு ஆர்வம் இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் 100 மடங்கு நன்மைகள் பெற்றுக்கொள்றதுன்றது சாத்தியமே இல்லை. நன்மை மட்டும் வேணும், இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவருடைய வார்த்தைகள் வேண்டாம், நான் ஏன் விருப்பத்தோடு தான் நடந்துக்குவேன், ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்கணும். இதுதான் இன்னைக்கு அநேகருடைய எண்ணங்களாக இருக்குது. நன்மை வேணும்னு பிரயாசப்படுறவங்க ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. என்னதான் பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அதில் பலனை காண முடியாதுன்றதை ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதன்படியாக கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இதுதான் தேவன் வச்சிருக்கக்கூடிய நியமங்களும் வழிகளும். இந்த வழி இல்லாமல் நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கு வேற வழிகளை தேவன் வைக்கவே இல்லை. அதனால தான் ஈசாக்கு முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதுக்கு அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தையின்படி நடந்துக்கிட்டது தான். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இதிலிருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள அழைக்கப்படுறோம். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறப்போ நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலைகளை போட்ட பேதுருவும் வலை கிளியத்தக்கதா மீன்களை பிடிச்சான்னு வேதம் சொல்லுது. அப்படி பிடிச்சவனுக்கு ஆண்டவர் சொன்ன அடுத்த வார்த்தை, இவைகளை விட்டு என்னை பின்பற்றுன்னு. நம்ம இந்த உலகத்தின் நிறைவான ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய சித்தம் செய்ய கீழ்ப்படுகிறவங்களா நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாக நம்மளை நிறைவேறட்டும். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.